السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய உதவியோட எமது தொடர் பாடநெறியாகிய நஹூடைய பாடநெறியை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த வகையில் அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த மத்தினை நாங்கள் தெரிவு செய்து ஒரு சில பாடங்களை நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய எமது தலைப்பு பாபுல் அஃஆல், ஃபியட்களுடைய பாடம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் அஃஆலு ஸலாஸா, அல் அஃஆலு ஸலாஸா, ஃபியட்கள் என்பது 3 வகை. அதில் முதலாவது மாதின், இரண்டாவது வ முதாரிஉன், மூன்றாவது வ அம்ருன். அப்போ மாதி இறந்த காலம், அதே போன்று முதாரிஉன் நிகழ்காலம், அதே போன்று அம்ருன் ஏவல் வினை. இதற்கு உதாரணமாக கொண்டு வருகிறார்கள், நஹ்வு தரப வயத்ரிபு வத்ரிப் என்பதை கொண்டு வருகிறார்கள். ஸ்கிரீன்ஷாட் போடையிலும் வந்து கேட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் இருங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர் பாருங்க, நான் போட்டுருக்கி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர், பாபுல் அஃஆல், ஃபியட்களுடைய பாடம். அல் அஃஆலு ஸலாஸத்துன் மாதின் வ முதாரிஉன் வ அம்ருன். இந்த 3 ஃபியட்களுடைய வகைகளையும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லிட்டு அதற்குரிய உதாரணத்தை சொல்லுகிறார்கள். நஹ்வு தரப வயத்ரிபு வத்ரிப், இத்ரிப் என்பதாக இந்த 3ஐயும் சொல்கிறார்கள். இந்த ஃபியட்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பொதுவாக ஃபியட்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 விதமாக பிரிப்போம். ஒன்று மாதின் முதாரி, அதே போன்று அம்ர். பொதுவாக ஃபியட்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபியட்களை 3 விதமாக பிரிப்போம். ஒன்று மாதி, அதே போன்று முதாரி, அதே போன்று அம்ர். இந்த 3 வகைகளையும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிரித்து காட்டியதன் பிறகு ஒவ்வொரு ஃபியல் சம்பந்தமாகவும் பேசுகிறார்கள்.
ஃபல் மாதி மாதியை பொறுத்த வரைக்கும் மஃப்தூஹுல் ஆஹிரி அபதா, மாதியை பொறுத்த வரைக்கும் மஃப்தூஹுல் ஆஹிரி அபதா, அதனுடைய கடைசி நிலைமை எப்பொழுதும் ஃபத்ஹா செய்யப்பட்டே இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே ஃபியல் மாதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எந்த ஃபியலாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு ஃபியல்களுக்கும் அஃஆல்களுக்கும் தனித்தனி சட்டங்கள் இருக்கிறது. அல் ஃபிஅலுல் மாதியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சட்டம் இது எப்பொழுதுமே மபினியாக வரக்கூடிய ஒரு ஃபியல். ஃபியல் மாதி எப்பொழுதும் மபினியாக வரக்கூடிய ஃபியல். இதற்கு 3 விதமான நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். 3 விதமான நிலைமைகள் இந்த ஃபியலுக்கு இருக்கிறது. அதில் முதலாவது ஹாலாத், இது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். எப்பொழுது மாதியான ஃபியல் ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும் என்றால், இதாலம் யத்தசில் பிஹி ஷையும், எப்பொழுதும் அந்த மாதியான ஃபியலுடன் எதுவுமோ சேரவில்லையோ அந்த நேரத்தில் இது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக ஃபஅல என்பதை போல், அல்லது இத்தஸலத் பிஹி தாஉ தஅனீஸி சாக்கினா, எப்பொழுது சுக்குன் பெற்ற முஅன்னஸுடைய தா சேருமோ அப்பொழுதும் இது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக ஃபஅலத் என்பதை போல. அதே போன்றுதான் எப்பொழுது அலிஃபுல் இஸ்னைன் சேருதோ இந்த நேரத்திலும் தஸ்னியாவுடைய அலிஃப் சேருதோ அப்பொழுதும் அது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக ஃபஅலா என்பதை போல. இது முதலாவது ஹாலாத். மாதியான ஃபியல் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும் என்பது தொடர்பான முதலாவது ஹாலாத். அதே போன்று மபினியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் 2வது ஹாலாத் நாங்கள் சொல்லுவோம், லம்மாவின் மீது மபினியாக்கப்படும். மாதியான ஃபியல் லம்மாவின் மீது மபினியாக்கப்படும். அதனுடைய ஹாலாத் எப்ப என்றால், இத தஸலத் பிஹி வாவுல் ஜமாஅ, எப்பொழுது ஜம்உடைய வாவு சேருதோ அந்த நேரத்தில் நாங்கள் ஃபஅலு என்று சொல்லுவோம். இப்போ இந்த மாதியான ஃபியல் லம்மின் மீது மபினியாக்கப்படுகிறது. அதே போன்றுதான் 3வது யுப்னா அல சுக்கூன், சுக்கூனின் மீது மாதியான ஃபியல் மபினியாக்கப்படும். இது எப்பொழுதென்றால், எப்பொழுது தாஉல் ஃபாயில், ஃபாயிலுடைய தா சேருகிறதோ அந்த நேரத்தில் இது சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக ஃபஅல் து என்பதை போல, ஃபஅல் த என்பதை போல, ஃபஅல் நா என்பதை போல. இந்த நேரத்தில் இந்த மாதியான ஃபியல் சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும். அதே போன்றுதான் நூனுல் இனா, முஅன்னஸுடைய நூன் எப்பொழுது சேருகிறதோ, உதாரணமாக ஃபஅல்ன என்பதை போல, இந்த நேரத்திலும் இது சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும். அடுத்ததாக உலமாக்களுடைய கருத்துக்கள் ஒன்றுதான், மாதியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் இது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஃபத்ஹாவின் மீது தான் மபினி என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் உலமாக்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிறது. எப்படி நாங்கள் மாதிய ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும், லம்மின் மீது மபினியாக்கப்படும், சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும் என்று 3 ஹாலாத்தாக பிரித்து, இதுக்கு நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உதாரணங்களை நாங்கள் சொன்னோம். இது ஒரு சில உலமாக்களுடைய கருத்து. அதே போன்றுதான் இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், பொதுவாக மாதியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் அது எல்லா சந்தர்ப்பத்திலும் அது ஃபத்ஹாவின் மீது தான் மபினியாக்கப்படும். ஆனால் ஒரு சில நேரங்களில், உதாரணமாக ஃபஅலு என்று வருகிறது என்றால், இங்கே ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படவில்லையே என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்தில வாவு வந்திருக்கின்ற காரணத்தினால் பாவுக்கு தம்மா வந்திருக்கிறது, ஆனால் முனாசபா அடிப்படையிலே வந்திருக்கிறது.
உண்மையிலே தம்மா என்பது இது தக்தீரிலே இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். எனவே அவர்களுடைய கருத்து மாதியான ஃபியல் அது எக்காலமும் ஃபத்ஹாவின் மீதே மபனியாக்கப்படும். அதனுடைய மபனியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ரெண்டாக சொல்லுவார்கள். ஒன்று லாஹிரின் மீது மபனி, உதாரணமாக ஃபஅல லாஹிராக மபனி வந்திருக்கிறது, ஃபத்ஹா வந்திருக்கிறது. ஃபஅலூவை பார்த்தால் ஃபஅலா லாஹிராக வந்திருக்கிறது, ஃபஅலு ஃபஅல்ன ஃபஅல்து இப்படியான கட்டங்களில் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெளியிலே தம்மா வந்தாலும் வெளியிலே சுக்குன் வந்தாலும் தக்தீரில் அங்கே ஃபத்ஹா இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த கருத்தை தான் இமாம் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்களும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அதனால தான் தன்னுடைய மத்தினில் கொண்டு வரும் பொழுது ஃபல் மாதியாகிறது மஃப்தூஹுல் ஆஹிரி அபதா, எக்காலமும் அது ஃபத்தஹ் செய்யப்பட்டே வரும். அப்படி என்றால் மாதியான ஃபியல் என்பது இது மபினியாகும். மபினியுன் அலல் ஃபத்ஹி, இது ஃபத்தஹாவின் மீது தான் மபினி என்ற இந்த கோட்பாட்டை உடையவர் தான் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்களும். எனவே இமாம் இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் சில நேரம் இந்த கருத்தை அவர்கள் எடுத்திருக்கலாம். ஆரம்பமாக இந்த கிதாபை படிக்கக்கூடியவர்கள் இந்த மத்தின் என்பது லில் முப்ததீன் உல்லிஃப லில் முப்ததீன், ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக வேண்டி இது தயாரிக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு நாங்கள் சிரமங்களை கொடுக்கக்கூடாது, மபினியின் அல சுக்கூன் மபினியின் அலம் என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டு விடும் என்ற ஒரு காரணத்தினால் ஒத்த வார்த்தையிலே சொல்லிருக்கலாம் மஃப்தூஹுல் ஆஹிரி அபதா என்று சொல்லிருக்கலாம். அல்லாஹு ஆலம். ஆனால் இப்படியும் ஒரு கருத்து உலமாக்களுக்கு மத்தியே இருக்கிறது. சில நேரம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த கருத்தையும் என்ன செய்திருக்கலாம், பின்பற்றி இருக்கலாம். இது மாதியை பொறுத்த வரைக்கும். அதே போன்று இரண்டாவதாக அம்ரு சம்பந்தமாக சொல்லும் பொழுது வல் அம்ரு மஜ்சூமுன் அபதா, அம்ரு ஃபியலை பொறுத்த வரைக்கும் மஜ்சூமுன் அபதா, எக்காலமும் அது ஜிசம் செய்யப்பட்டே இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். இங்கும் ஒரு முரண் ஏற்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதை படிச்சுட்டு நாங்கள் பார்ப்போம். ஃபிஅலுல் அம்ரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஹுக்கும் நாங்கள் சொல்லுவோம், இதற்கு 4 விதமான ஹாலாத்தில் சொல்லுவோம். ஃபியல் அம்ரு ஃபியலை பொறுத்த வரைக்கும் இது மபினி. மபினி என்பதில் எந்த ஒரு உலமாக்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மஜ்சூமுன் அபதா, எக்காலமும் இது ஜிசம் செய்யப்பட்டே வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த அம்ருஃபியலுடைய சட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இதற்கு 4 விதமான ஹாலாத்துகள் நாங்கள் சொல்லுவோம். முதலாவது ஹாலாத், அம்ருஃபியல் என்பது சுக்கூனின் மீது மபினியாக்கப்பட்டு வரும். இது எப்பொழுதென்றால் ஃபியல் சஹீஹான ஃபியலாக இருந்தால், ஃபியலுடைய கடைசி எழுத்து சஹீஹானதாக இருந்து அதனுடைய கடைசியிலே எதுவுமே சேரவில்லை என்றால், அல்லது கடைசியிலே முன்னசுடைய நூன் சேருமாக இருந்தால் இந்த நேரத்தில் இது சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக இஃப் அல் என்பதை போல் கடைசியில் எதுவுமே சேரல். அப்படி இல்லைன்னா கடைசியில் சேர்ந்துட்டு, உதாரணமாக இஃப் அல்ன கடைசியில் சேர்ந்துட்டு, இப்போவும் இது சுக்கூனின் மீது மபினி. இது முதலாவது ஹாலாத். ரெண்டாவது ஹாலாத் நாங்கள் சொல்லுவோம் யுபனா அல ஹஸ்பி ஹர்ஃபில் இல்லா, இல்லத்துடைய எழுத்துக்களை போக்குவதன் மீது அம்ருஃபியல் என்பது மபினி என்பதாக சொல்லுவோம். இதப்பெண்டா ஃபியல் சஹீஹாக இல்லாமல் கடைசி எழுத்து முஅத்தலாக ஃபாக்கலிமா முஅத்தலாக இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஃபாக்கலிமா இல்லை லாம் கலிமா முஅத்தலாக இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம் மபினியுன் அலா ஹஸ்பி ஹர்ஃபில் இல்லா, இல்லத்துடைய எழுத்தை போக்குவதன் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக உதுஉ என்று இருக்கும், இங்கே வாவ போக்காட்டி உதுஉ என்போம். அதே போன்று மூன்றாவது ஹாலா சொல்லுவோம் யுப்னா அலா ஹத்ஃபின் நூன், நூனை போக்குவதன் மீது மபினியாக்கப்படும். இதப்பெண்டா எப்பொழுது தத்னியாவுடைய அலிஃப் ஜம்உடைய வாவு, அதே போன்று யா உல் முஹாத்தபா முஅன்னஸ்
ஹாதிர் வஹ்தானுடைய யா எப்பொழுது சேருமோ இந்த நேரத்தில் ஹத்ஃபு நூனை போக்குவதன் மீது மபினியாக்கப்படும் என்று சொல்லுவோம். இஃப் அலானி என்று இருக்கும், நூனை போக்கி இஃப் அலா என்று படிப்போம். இது மூன்றாவது ஹாலாத். நாலாவது ஹாலாத் அம்ருஃபியல், இது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். எப்பண்டா எப்பொழுது தௌகீதுடைய நூன் சேருகிறதோ அந்த நேரத்தில் இது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். அது ஹஃபீஃபாவாக இருக்கட்டும், சகீலாவாக இருக்கட்டும். இஃப் அலன் இஃப் அலன் இந்த நேரத்தில் அது ஃபத்ஹாவின் மீது மபினியாக்கப்படும். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வார்த்தையை பாருங்கள். வல் அம்ரு அம்ரு ஃபியலாகிறது மஜ்ஸூமுன் அபதா, எக்காலமும் இது ஜஸம் செய்யப்பட்டே வரும் என்பதாக சொல்லுகிறார்கள். அம்ரு ஃபியல் ஜஸம் செய்யப்பட்டே வரும் என்கிறார்கள். ஆனால் இங்கே கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு? தஸ்னியா முஅன்னஸாக வரக்கூடிய நேரத்தில் இங்கே ஜஸம்ல இது சுக்குன்ல மபினியாக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து வருகிறது. அதே போன்று இஃப்அலு என்று ஜம்மாக கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்திலும் இது சுக்குனின் மீது மபினியாக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து வருகிறது. எனவே நாங்கள் இந்த இடத்திலே என்ன சொல்லுவோம் என்றால், அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் கூஃபியுன் இவர்களுடைய மதுஹபை இந்த இடத்திலே ஆதரவளித்து சொல்கிறார்கள். அவர்களுடைய கவுல், அவர்களுடைய கூற்றுக்கள் ஒன்றுதான் அம்ரு ஃபியல் என்பது இது அல் முதாரி அல் மஜ்ஸூம் இதிலிருந்து எடுக்கப்பட்டது. எனவே இது ஜஸம் செய்யப்பட்டுத்தான் இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், முதாரியான ஃபியல்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். வல் முதாரிஉ மா கான ஃபி அவ்வலிஹி அஹத ஸவாயிதில் அர்பஇ யஜ்மஉஹா கௌலுக அனைது வஹுவ மர்ஃபூஉன் அபதா ஹத்தா யதுகுல அலைஹி நாஸிபுன் அவ் ஜாஸிமுன். முதாரியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் மா கான ஃபி அவ்வலிஹி அஹத ஸவாயிதில் அர்பஇ, எதனுடைய ஆரம்பத்தில் அதிகப்படியான 4 எழுத்துக்களில் ஒன்று வருமோ அதுதான் முதாரி. எஜ்மஉஹா கௌலுக அனைத்து, உன்னுடைய வார்த்தையாகிய அனைத்து என்பது அவைகளை உள்ளடக்கிக் கொள்ளும். சொல்லிட்டு சொல்லுகிறார்கள், முதாரியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் வஹுவ மர்ஃபூஉன் அபதா, அது எக்காலமும் ரஃபு செய்யப்பட்டே வரும். ஹத்தா யதுகுல அலைஹி நாஸிபுன் அவ் ஜாஸிமுன், நாசிப் ஜாஸிம் நுழையுமாக இருந்தால் அங்கே அவ்வாறு வராது என்பதாக சொல்லுகிறார்கள். முதாரியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 விதமான சட்டம் சொல்லுவோம். ஒன்று அதனுடைய ஆரம்ப நிலையை கவனித்து, இரண்டாவது அதனுடைய இறுதி நிலையை கவனித்து. அதனுடைய ஆரம்ப நிலையை கவனித்து சொல்வதாக இருந்தால் கட்டாயமாக அதிலே அதிகப்படியான 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வர வேண்டும். அதுதான் முதாரி. ஒன்று ஹம்சா வர வேண்டும், அல்லது நூன் வர வேண்டும், அல்லது யா வர வேண்டும், அல்லது தா வர வேண்டும். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுருக்கமாக அனைத்து என்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று முதாரியான ஃபியலுடைய இறுதியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில நேரம் முதாரியான ஃபியல் என்பது மபினியாக வரும், சில நேரம் முஅரபாக வரும். ஆனால் முஅரபாக வருவதுதான் காலிப். எனவே முதாரியான ஃபியல் மபினியாகவும் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்க, முஅரபாக வருவதற்கும் சாத்தியக்கூறு இருக்க, இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல வஹுவ மர்ஃபூஉன் அபதா என்று சொல்லியிருக்கிறார்கள். எதை கவனித்து? நாசிப் ஜாஸிம கவனித்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே முதாரியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் அதிகமான கருத்து முதாரியான ஃபியல் முஅரப் என்பதாக சொல்லப்படும். ஏன் மபினியாகவும் வருமே என்றால் நாங்கள் சொல்லுவோம் அந்நாதிர் கல் மஅதூம், அது முதாரியான ஃபியல் மபினியாக வருவது என்பது அது நாதிர். அதனால நாங்கள் அக்ஸரியத்தை கவனித்து சொல்லுகிறோம், முதாரியான ஃபியல் முஅரப் என்பதாக சொல்லுகிறோம்.
எனவே முதாரியான ஃபியல் மபினியாக வரக்கூடிய ஹாலாத்துகள் ரெண்டு விதமான ஹாலாத்துகள். ஒன்று சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும். இது எப்பெண்டா எப்பொழுது முஅன்னதுடைய நூன் சேருகிறதோ அப்பொழுது சுக்கூனின் மீது மபினியாக்கப்படும். உதாரணமாக யஃஅல்ன என்பதை போல யஃஅலு யஃஅலானி யஃஅலூன தஃஅலு தஃஅலானி யஃஅல்ன இந்த நேரத்தில் சுக்கூனின் மீது மபினி. அதே போன்றுதான் முபாரியான ஃபியல் ஃபதஹாவின் மீது மபினியாக்கப்படும். எப்பண்டா எப்பொழுது தௌகீதுடைய நூன் சேருகிறதோ அந்த நேரத்தில் ஃபதஹாவின் மீது மபினியாக்கப்படும். யஃஅலன்ன லயஃஅலன்ன என்பதை போல் லயஃஅலன் என்பதை போல். முதாரியான ஃபியல் எப்பொழுது முஅரபாக்கப்படும் என்றால் எப்பொழுது அதனுடைய இறுதியில நூனுல் இனாசும் நூனு தௌக்கீதும் சேரவில்லையோ இது தவிர்ந்த ஏனைய எல்லா ஹாலாத்திலும் இது முஅரபாக முதாரியான ஃபியல் என்பது வரும். அடுத்தது முதாரியான ஃபியலுக்கு ஏன் முதாரி என்று சொல்லுவோம் என்றால் முதாரி என்ற வார்த்தை முதாரா என்றால் ஷாபஹ யுஷாபிஹு முஷாபஹா என்ற கருத்தை தரக்கூடியது, ஒப்பாகக்கூடியது என்ற கருத்தை தரக்கூடியதுதான் முதாரா என்ற ஷாபஹ என்ற கருத்து. எனவேதான் முதாரியான ஃபியலை பொறுத்த வரைக்கும் இது இசுமுக்கு ஒப்பாகிறது, இசுமுடன் ஒப்பாகிறது. எப்படி இசும் மோரபாக இருக்கிறதோ அதே போன்று முதாரியான ஃபியலும் மோரபாக இருக்கின்ற காரணத்தினால் இது இசுமுடன் ஒப்பாகின்ற இந்த காரணத்தை வைத்து முஷாபிஹ் என்ற பெயர் இது முதாரி என்பதற்கு சொல்லப்படும். அதனால இந்த முதாரியான ஃபியலுக்கு முதாரி என்பதாக நாங்கள் பெயர் சொல்லுகிறோம். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நவாசிப் சம்பந்தமாக பேசுகிறார்கள். முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அல்லாமா இப்னு ஆஜிரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபன்னவாசிபு அஷரா, முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்கள் என்பது 10 ஆகும். வஹிய அன் வலன் வ இதன் வ கை வலாமு கை வலாமுல் ஜுஹூத் வ ஹத்தா வல் ஜவாபு பில் ஃபாஇ வல் வாவி வ ஔ என்பதாக முடிக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஆஜிரும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதாரியான ஃபியலுக்கு ஜஸம் செய்யக்கூடிய ஆமில்கள் இவைகளை அடுத்ததாக சொல்லி அதற்கு முன்னாலாக நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். எனவே முதாரியான ஃபியலில் நஸ்பு செய்யக்கூடிய விடயத்தில் அசில் என்னவென்றால் ஃபத்தஹாவை கொண்டு நஸ்பு வருவதுதான். சில நேரங்களில் அந்த ஃபத்தஹாவுக்கு பகரமாக ஹத்ஃபுன் நூன் நூனை போக்குவதும் வரும். இது எங்கண்டா எங்களுக்கு தெரியும், முன்னாலும் பார்த்தோம். அல்-அஃஆலுல் ஹம்ஸா யஃஅலானி தஃஅலானி யஃஅலூன தஃஅலூன தஃஅலீன இந்த நேரத்தில் தான் ஃபத்தஹாவுக்கு பகரமாக ஹத்ஃபுன் நூன் வரும். எனவே முன்னால சொன்ன இந்த 10 விடயங்களும் ஒரு முதாரியான ஃபியலுக்கு முன்னால வருமாக இருந்தால் அந்த முதாரியான ஃபியலுக்கு நாங்கள் நஸ்பு செய்வோம். அதில் ஒன்றுதான் அன் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று இரண்டாவது லன், இதன், கை, லாமு கை, லாமுல் ஜுஹூத், ஹத்தா, அல் ஜவாப் பில் ஃபா வல் வாஉ வ ஔ. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உதாரணங்கள் இருக்கிறது. அதே போன்று லையஃப் அல என்று சொல்லுவோம். இதன் வருமாக இருந்தால் இதன் உக்ரிமக்க என்று சொல்லுவோம். கை தஃஅல என்று சொல்லுவோம். இப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் சொல்லுவோம். இதுல அன் தெரியும், எங்களுக்கு லன் தெரியும். இதன், கை, லாமு கை, லாமுல் ஜுஹூத், லாமுல் ஜுஹூத் என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஜுஹூத் என்ற கருத்து இன்கார் என்ற கருத்து லுகாவுல. இந்த இடத்தை லாமுல் ஜுஹூத் என்பதை கொண்டு முராத் என்னென்றா, எந்த லாம் பொதுவாக நஃபிக்கு பின்னால வருமோ, நஃபிக்கு பின்னால எந்த லாம் வருமோ அந்த லாமுக்கு நாங்கள் சொல்லுவோம் லாமுல் ஜுஹூத் என்பதாக சொல்லுவோம். வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும் லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும்
என்ற இந்த வார்த்தைகளிலே வரக்கூடிய லாமை போல். அடுத்ததாக ஹத்தா வந்திருக்கிறது. இந்த ஹத்தாவை பொறுத்த வரைக்கும் ஹத்தா என்பது ஹர்ஃபு காயாவாகவும் பயன்படுத்தப்படும், ஹர்ஃபு தஅலீலாகவும் பயன்படுத்தப்படும். ஆனால் சில நேரங்களில் கையுடைய கருத்தை தரக்கூடிய தஅலீலாகவும் இது பயன்படுத்தப்படும். காலிப் என்னவென்றால் இது காயாவுக்காக வேண்டி பயன்படுத்தப்படுவதுதான் காலிபாக இருக்கிறது. அதே போன்று ஃபா அஸ்ஸபபிய்யா இதை பொறுத்த வரைக்கும் இது நஃபி அல்லது தலபுடைய ஜவாபில் பயன்படுத்தக்கூடியது. அதே போன்றுதான் வாவு, இந்த வாவை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லுவோம் வாவுல் மஇயா என்பதாக சொல்லுவோம், வாவுல் மஇயா என்பதாக சொல்லுவோம். அதே போன்று அடுத்ததாக அவு வருகிறது. இந்த அவ்வை பொறுத்த வரைக்கும் இந்த அவுக்கு நாங்கள் இல்லா என்ற கருத்தை கொடுப்போம் அல்லது இலா என்ற கருத்தை கொடுப்போம். உதாரணம் அதற்கு சொல்வதாக இருந்தால் இத்ரிபில் முஸ்னிப அவு யதூப என்று சொல்லுவோம். இத்ரிபில் முஸ்னிப குற்றம் செய்தவனுக்கு அடி, அவு யதூப இதற்கு ரெண்டு விதமான கருத்து. அவு என்றால் இலா அல்லது இல்லா. அவு யதூப் அவன் தௌபா செய்யும் வரைக்கும், இலா ஐயதூப் அவன் தௌபா செய்யும் வரைக்கும் அவனுக்கு அடி என்ற கருத்தையும் கொடுப்போம். அல்லது இல்லா ஐயதூப் அவன் தௌபா செய்தாலே தவிர தௌபா செய்யவில்லை என்றால் அவனை அடி என்ற கருத்தை நாங்கள் கொடுப்போம். இந்த இடத்துல இமாம் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் கூஃபியின்களுடைய மதுஹபை பின்பற்றி இருக்கிறார்கள். தன்னுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எல்லாமே நஸ்பு செய்யக்கூடியது. ஃபன்னவாசிப் அஷரா நஸ்பு செய்யக்கூடிய விடயங்கள் 10 என்பதாக சொல்லி இந்த 10 நேரடியாக ஜஸம் செய்யக்கூடியது என்பதை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அவர்களுடைய இந்த கருத்து எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் கூஃபியின்களுடைய மதுஹபை பின்பற்றுகிறார்கள். ஆனால் பஸ்ரியன்களுடைய கருத்து அதே போன்றுதான் ஏராளமான உலமாக்களுடைய கருத்தும் என்னவென்றால் இந்த 10 விடயங்களிலும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10லும் நேரடியாக ஒரு முபாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடியவைகள் 4 தான். அன், லன், இதன், கை இந்த 4ம் தான் நேரடியாக நஸ்பு செய்யக்கூடியது. ஏனையவை இவைகள் நேரடியாக நஸ்பு செய்யக்கூடியது அல்ல. இதற்கு பிறகு அன் இது மறைக்கப்பட்டிருக்கிறது. அன் முதுமிரா என்பதாக சொல்லுவோம். மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு இது என்ன செய்யப்படுகிறது, இது நஸ்பு செய்யப்படுகிறது. ஒன்று அது ஜாயிசன் மறைந்திருக்கலாம் அல்லது வாஜிபன் மறைந்திருக்கலாம். எனவே அதை கொண்டுதான் இது நஸ்பு செய்கிறது என்பதாக நாங்கள் சொல்லுவோம். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த போங்கு அவர்கள் கூஃபியன்களுடைய போங்கை பின்பற்றி இந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. இந்த 4ஐயும் தவிர ஏனைய 6ம் நாங்கள் சஹீஹான மதுஹப் அடிப்படையிலே பார்ப்போமாக இருந்தால் நேரடியாக இவைகள் முதாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யாது. மாற்றமாக அன் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அன்னுடைய உதவியை கொண்டுதான் இவைகள் நஸ்பு செய்யும் என்பதுதான் ஏராளமான உலமாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஜவாசிமுல் முபாரியான பேருக்கு ஜஸம் செய்யக்கூடிய விடயங்களை சொல்லுகிறார்கள். வல் ஜவாசிமு 18 ஜஸம் செய்யக்கூடிய விடயங்கள் 18 என்பதாக சொல்லி லம், லம்மா, அலம், அலம்மா, லாமுல் அம்ரி வத்துஆ வலா ஃபின் நஹி வத்துஆ வ இன் வமா வமன் வமஹ்மா வ இத்மா வ ஐயுன் வமதா வ ஐயான வ ஐன வ அன்னா வ ஹைசுமா வ கைஃபமா வ இதா ஃபிஷ்ஷரி ஹாஸா என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதிலே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் 18 வகையான ஆமில்களை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள். முபாரியான ஃபியலுக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களை பேசியதன் பிறகு முபாரியான ஃபியலுக்கு ஜஸம் செய்யக்கூடிய ஆமில்களை பேசியிருக்கிறார்கள்.
முதாரியான ஃபியலுக்கு ஜெசம் செய்யக்கூடிய விடயத்திலே அசல் என்னவென்றால் சுக்கூனை கொண்டு ஜெசம் செய்வதுதான். இதுதான் அசல். சில நேரங்களில் ஹர்ஃபுன் நூன் ஜெசமுக்கு பகரமாக வரும். இங்கே அல் அஃஆலுல் ஹம்சா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபியல்கள். சில நேரங்களில் ஹர்ஃபில் இல்லா பகரமாக வரும். எங்கென்றால் முதாரி கடைசி மொத்தலாக்கப்பட்ட ஃபியலில் ஹர்ஃபில் இல்லா பகரமாக வரும். எனவே இந்த முதாரியான ஃபியல்கள் மஜ்சூம் ஜெசம் செய்யப்படக்கூடிய இந்த முதாரியான ஃபியலுக்கு முன்னால் இந்த ஜவாசிம்கள் வருமாக இருந்தால் இவைகள் இந்த முதாரியான ஃபியலுக்கு ஜெசம் செய்யும். எஃப் அலு என்று இருந்தது, எப்பொழுது இந்த ஜாசிம் லம் வருகிறதோ அப்பொழுது இது ஜெசம் செய்யும். இவைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு விதமாக நோக்குவோம். ஒன்று மா எஜிசிம் ஃபியலன் வாஹிதா, ஒரு ஃபியலுக்கு ஜெசம் செய்யக்கூடியது. அடுத்தது மா எஜிசிம் ஃபியலை, ரெண்டு ஃபியல்களுக்கு ஜெசம் செய்யக்கூடியது. ஒரு ஃபியல்களுக்கு ஜெசம் செய்யக்கூடியது என்றால் இது லம், லம்மா, லாமுல் அம்ரி வத்துஆ, வலா ஃபின் நஹி வத்துஆ, இவைகள் ஒரு ஃபியல்களுக்கு ஜெசம் செய்யும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். லாமுல் அம்ரி, ஓகே, அம்ருடைய லாம், அம்ரு காயிப காட்டக்கூடிய லாம். அடுத்தது துஆ என்று வந்திருக்கிறது, இதை கொண்டு என்ன கருத்து? லா வந்திருக்கிறது ஃபின் நஹி, நஹியில வரக்கூடிய லா, லா தஃபால் செய்யாதே. துஆவுடைய லா என்று வந்திருக்கிறது என்றால் இந்த இடத்துல நாங்கள் சொல்லுவோம், இந்த துஆ என்ற வார்த்தையை நாங்கள் அல்லாஹ்வுக்கு சேர்ப்போம். உதாரணமாக இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக என்றால் இது அம்ருடைய லாமாக இதை நாங்கள் சேர்க்கல. உதாரணமாக லியக்ஃபிர் லனா, லியக்ஃபிர் என்ற வார்த்தையை நாங்கள் போடுறோம். அம்ரு காயிப், லியக்ஃபிர்ஹு. எனவே இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யலாது, அல்லாஹ்வுக்கு அம்ரு எங்களால் செய்ய முடியாது. எனவே இது அம்ர் அல்ல, இது துஆ. அல்லாஹ் கிட்ட நாங்கள் சொல்வதால் இது துஆ என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வை பார்த்து நாங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நஹியாக இருந்தால் இதுக்கு துஆ என்று சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் நஹி, அல்லாஹுக்கு நாங்கள் என்ன செய்யலாது, யாரும் அல்லாஹ்வுக்கு ஆர்டர் போடவும் மேலாது, அல்லாஹ்வை தடுக்கவும் மேலாது. எனவே இது அல்லாஹ்வை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் துஆ என்பதாக இதற்கு சொல்லுவோம். எனவே ஒரு ஃபியல்களுக்கு ஜெசம் செய்யக்கூடிய ஹர்ஃபுகளும் இருக்கிறது. அதே போன்று ரெண்டு ஃபியல்களுக்கு ஜெசம் செய்யக்கூடிய ஜாசிம்களும் இருக்கிறது. இந்த இடத்துல அலம், அலம்மா என்பது இது லம், லம்மா. இதில் இஸ்திஃபாமுடைய ஹர்ஃப் ஹம்சா சேர்க்கப்பட்டதினால் இடத்தை நாங்கள் அலம், அலம்மா என்பதாக சொல்லுகிறோம். இது முதலாவதுவாக ஒரு ஃபியலுக்கு ஜெசம் செய்யக்கூடிய வகை லம், லம்மா, லாமுல் அம்ரி வத்துஆ, லா ஃபின் நஹி வத்துஆ. அதே போன்றுதான் இரண்டாவது வகை மா எஜிசிமுல் ஃபியலை, ரெண்டு ஃபியல்களுக்கும் ஜெசம் செய்யக்கூடியது. இதில் முதலாவது ஃபியலுக்கு சொல்லுவோம் ஃபியலு ஷர்த் என்பதாக சொல்லுவோம். ரெண்டாவது ஃபியலுக்கு சொல்லுவோம் ஜவாபு ஷர்த் என்று சொல்லுவோம், அல்லது ஜஸா என்பதாக சொல்லுவோம். இவைகள் ஏனைய இந்த லம், லம்மா, லாமுல் அம்ரி வத்துஆ, லா ஃபின் நஹி வத்துஆ இவற்றை தவிர்ந்த ஏனைய அனைத்துமே இது ரெண்டு ஃபியல்களுக்கு ஜெசம் செய்யக்கூடிய ஜவாசிம்கள் ஆகும். இதில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவைகளை சொல்லிட்டு இறுதியாக கொண்டு வருகிறார்கள் வஇதா ஃபிஷ்ஷஅரி ஹாஸா என்று கொண்டு வருகிறார்கள். வஇதா ஃபிஷ்ஷஅரி ஹாஸா என்று கொண்டு வருகிறார்கள். இது என்னென்றால் இதாவை பொறுத்த வரைக்கும் இது கவிக்கு மாத்திரம், கவியில மாத்திரம் முதாரியான ஃபியலுக்கு ஜெசம் செய்யும். ஏனைய விடயங்களில் இது ஜெசமுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. எனவேதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே இதாவை கவிக்கு மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் ஒரு கவியை பார்க்கலாம். அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடியவருடைய கவி வஸ்தக்னி மா அக்னாக ரப்புக பில் கினா வஇதா துஸிபுக ஹஸாஸத்துன் ஃபதஜம்மலி എന്നൊരു கவியை கொண்டு வந்திருக்கிறார். இஸ்தக்னி, நீ தேவையற்று இருந்து விடு, மா அக்னாக ரப்புக பில் கினா, எதை அல்லாஹ் உனக்கு தேவையற்றதாக ஆக்கினானோ, உன்னை தேவையற்றவனாக ஆக்கிவிட்டானோ அப்படியானதை நீ தேவையற்றதாக ஆக்கிவிடு. வைதா துசிபுக்க ஹசாசா, உனக்கு வறுமை உன்னை பிடித்து விடுமாக இருந்தால் ஃபதஜம்மலி, அந்த நேரத்தில் அந்த வறுமையை நீ பிறரிடம் நீ காட்டாமல் அதனை
உன்னில் நீ அதனை அழகுபடுத்திக் கொள் என்றால் மறைத்துக்கொள் என்பதாக இந்த கவிதையிலே சொல்லுகிறார். எனவே இங்கு ஷாஹித் வைதா துசிப்க இந்த முபாரியான ஃபியல்ல ஜஸம் செய்யப்படுகிறது. ஹசாசத்துன் ஃபதஜம்மலி இரண்டாவது இந்த அம்ரு ஃபியல் இதிலேயும் என்ன செய்யப்படுகிறது, ஜஸம் செய்யப்படுகிறது. எனவே ரெண்டு ஃபியல்களுக்கு இது ஜஸம் செய்திருக்கிறது. இங்கே நாங்கள் சொல்லுவோம் தஜம்மல் என்றுதான் வர வேண்டும். தஜம்மலி என்பது இது பைத்தை கவனித்து இங்கே கசரா வந்திருக்கிறது. خير இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். ஜஸாக்கும் அல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.